அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் என்ன சாப்பிட்ட நீ? காலையில லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், பொரியல். ராத்திரி சோறு மீந்துடுச்சுப்பா. அதை அப்படியே லெமன் பிழிஞ்சி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அமுக்கி வச்சுட்டு காலையில் தாளித்தோம். அதுவும் பூஜா குட்டிக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாம் போட்டு செஞ்சோம். இருக்க மதியத்துக்கு காலி ஆயிடுச்சு. நீ அப்பா அப்புறம் ஜெய் 3 பேர் தான் சாப்பிட்டீங்க. அவித்த முட்டை, அந்த உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் கொஞ்சோண்டு நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சா. இல்லை கொஞ்சோண்டு எனக்கு நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு, சூப்பர். அதுக்கப்புறம் ரசம், சூப்பரான ஒரு ரசம். இந்த சோறு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நிம்மதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு திட்டமாக வச்சுருக்கோம், மீந்துருது எது வச்சாலும். அதனால் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு. இது நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தி மட்டுமே வச்சுருக்கோம். நீங்களும் எதுவுமே வேணாங்க, ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டு உரிச்சிக்கோங்க, வதக்கிட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிடுங்களேன். அந்த குழம்பு அமிர்தமாக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா? அந்த வெறும் சொல்கிறேன், வெறும் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் காய்கறியே இல்லைனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா இதில் போட்டிருக்க பொருள் அப்படி செம்மையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸு கொஞ்சம் கூட்டு, முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம, இது வருஷாக்குட்டி விரும்பி கேட்டாங்க எனக்கு இது செஞ்சு கொடுங்கம்மான்ட்டு. அவியல், நல்லா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு அவியல். ரொம்ப நாளாச்சு இந்த அவியல் பண்ணி. வருஷக்குட்டியால் தான் நம்ம இந்த அவியலே செஞ்சுருக்கோம். இப்போ அவளுக்கும் லஞ்சு கட்டி கொடுத்துட்டோம். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க, போய் பாருங்கள். இந்த வீடியோலையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த வீடியோலையும் இருக்கும் சரிங்களா? நிறைய பேர் வாட்ஸ்அப் வரீங்க. உண்மையாகவே வெப்சைட் யூஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப் போங்க. ஏன்னா நிறைய ரிப்ளை ஒரு ப்ரெஷர் ஆகுதுன்னு தான் நம்ம வெப்சைட்டே போயிருக்கும் சரிங்களா? நம்மளோட என்ஐஎஸ் மாற்றம் இருக்குது. நீங்கள் ஆப்பும் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை சூப்பராக ப்ளேஸ் பண்ணலாம். அப்பா ஒரு அழகான ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. அவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்கள், எனக்கே பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு வீடியோவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பட்டுக்குட்டீஸ். நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அம்மா ஏதாவது பிரச்சனைனா பேசி முடிவு பண்ணிங்க. அது குடும்பமோ வெளியிடமோ ஒருத்தர், அந்த 2 பேரில் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேச ஆரம்பித்தாலே அந்த ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு செல்லாக்குட்டி கேட்டிருக்காங்க, அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நாங்கள் பேசணும்னு போகும்போதே ஆரம்பிச்சிடுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. அவங்க பேசட்டும், அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம். அப்புறம் உங்களோட இதை சொல்லுங்கள். நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் பட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை பை. வாழ்க வளத்துடன். பை.